அவ்வளோ சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். அவனை பார்த்தாலும் எனக்கு கோவமா வருது. இவனாலதான் தமிழ் சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்றா. நான் என்ன பண்றது? சீக்கிரம் வாங்க மாமா. அவன் இன்னும் என்னென்ன கதையெல்லாம் சொல்ல போறான்னு தெரியல. சின்ன பிள்ளை அழுகுறது கூட அவனுக்கு காது கேட்கல. எப்பவும் நீ தாண்டா என் தங்க குட்டி. இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த குட்டி கண்ணுல இருந்து கண்ணீர் வரவே கூடாது, சரியா? நீங்க தான் வீட்டை விட்டே போயிட்டீங்களே, அப்புறம் எப்படி அழாம இருக்கிறது? எங்க தான் இருக்காம? நம்ம வீட்டுக்கு வெளியே தான் மாமா நிக்கிறான். வெளியே இருந்துட்ட பிள்ளைய கதற விட்டான். நான் எங்கடா தங்க போவேன்? எனக்குன்னு யார் இருக்கா? நான் உன்னை விட்டு எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன். நீ தானே போன்னு சொல்லிட்ட. என் மனசை தாங்கலடா. என்னத்த வெளியே இருக்கான்னு சொன்ன? உள்ள இருக்கான். நடிக்கிறான் மாமா, மாத்தி மாத்தி நடிக்கிறான். உங்க மாமா வந்தாதான் உள்ள வருவேன்னு வெளியே நின்னு என் கூட சண்டை போட்டான். இப்ப எப்படி நடிக்கிறான் பாருங்க. ஃப்ராடு. நீங்க அழாதீங்க மாஸ்டர். இனிமே நீங்க இங்கே இருங்க. நான் உங்களை போக சொல்ல மாட்டேன். நான் சொன்னதுக்கு சாரி. நீ சாரி எல்லாம் கேட்க வேண்டாம். நான் நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டேன், சரியா? எங்க சரி பார்க்கலாம். மாஸ்டர் தான், மாஸ்டர் தான். அத்தா, இதுக்கு மேல் நீதான் தீர்க்கமா முடிவெடுக்கணும். இந்த குழப்பம், இந்த பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அவனை வெளியே அனுப்புனா சொல்லு, அனுப்பி வச்சிடுறேன். இல்ல வீட்டுல இருக்கட்டும்னா பிரச்சனை இல்லாம இருக்கட்டும். ஆனா நீதான் முடிவெடுக்கணும். இதுக்கு மேலேயும் குழப்பிட்டே இருக்கக்கூடாது. பிறகு எல்லாருக்குமே ஆபத்தா போயிடும். இங்க பாரதா, நாளைக்கே உனக்கோ இல்ல தமிழ் பாப்பாக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்ணுவ? அதனால நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. நான் எதையுமே யோசிக்காம அதை செஞ்சிடறேன். தமிழ், இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போலாமா? மாஸ்டர், இன்னைக்கு லீவ் போட்டுறலாமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மிஸ் திட்டுவாங்க. இல்லடா குட்டி, நான் மிஸ் கிட்ட பேசுறேன். லீவ் எல்லாம் வேண்டாம், நம்ம போலாம். மாஸ்டருக்கு நிறைய வேலை இருக்கு. மாஸ்டர், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. அப்படியா? அப்போ ஒரு டீல் வச்சுக்கலாம். இப்ப ஸ்கூலுக்கு போலாம். வரும்போது நம்ம ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு ஐஸ்கிரீமை நம்ம மட்டும் சாப்பிட்டு வந்துடலாம், சரியா? யாருக்கும் தெரியாம. ஜாலி. அப்ப போலாம். நம்ம ஸ்கூலுக்கு போலாம். இவங்க யாருக்கும் ஐஸ்கிரீம் இல்ல, முக்கியமா பெரிய பாட்டிக்கு. சரிடா, நம்ம போலாம். இனி இவங்க யாரு கூடயும் நம்ம பேச வேண்டாம். முக்கியமா இந்த பெரிய பாட்டியோட பேசாத. என்னையும் பிரிச்சிருவாங்க. ஆமா மாஸ்டர், அவங்க பெரிய பாட்டி இல்ல, பொய் பாட்டி. எப்ப பாரு பொய் சொல்லிட்டே இருக்காங்க. பொய் பாட்டி. இனி பாட்டி கூட டூ. இனிமே நான் பேசவே மாட்டேன். ஆமா குட்டி கொழுக்கிட்ட, அவன் பெரிய ஹரிச்சந்திரன். அவன் பின்னாடியே போ. அப்பதான் உண்மை என்னன்னு உனக்கு தெரியும். இந்த பாட்டி இப்ப பொய் பாட்டி தான். பிறகுதான் தெரியும் யார் பொய் சொல்றா, யார் உண்மைய பேசுறாண்டு. மாஸ்டர், நம்ம ஓடி போயிடலாம். இந்த பொய் பாட்டி அதுவா கத்திட்டே இருக்கட்டும். ஓகே ஜூட். சுந்தரி, பாத்தியா பாத்தியா, அவன் கூட சேர்ந்துகிட்டு எப்படி அகராதித்தனமா பண்றாண்டு. அப்பத்தா, அவ குழந்தை அப்பத்தா. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. அவகிட்ட இப்படி உன் கோபத்தை காட்டாத அப்பத்தா. ஆமா, இவகிட்ட என் கோவத்தை காட்டி நான் ஜனாதிபதி கிட்ட போய் 2 மெடல் வாங்கி என் நெஞ்சில குத்திக்க போறேன். ஆடி போடி. எல்லாம் உன்னால வந்தது. சின்னதிலேயே கிள்ளாம இப்ப பாரு, இம்புட்டு விஷமா வந்து நிக்கிது. இதை எப்படி களை எடுக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஒண்ணு நீ அவனை விரட்டு, இல்லையா நீ தள்ளி நில்லு, நான் அவனை விரட்டுறேன். தள்ளு.